ரைட் பை. ஸோ டியூல் நேச்சரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். நேற்று பேசினது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேசியிருந்தேன், அதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக பேசியிருந்தேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணது இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும். பட் ஃபஸ்ட்டு கிராஃபோட கன்க்ளூஷன் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். செகண்ட் கிராஃபோடது இன்டென்சிட்டி is independent of stopping potential. பவர்ல 0 போட்டா இண்டிபெண்டன்ட் அர்த்தம். தெரியுதா உங்களுக்கு? சரி, என்ன இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இது நேற்று சொன்னது. தேர்ட் கிராஃபோட கன்க்ளூஷன் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி half mv square ஈக்குவல் டு EV நாட்னு கற்றுக் கொடுத்தேன். ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இது தேர்ட் கிராஃபோட கன்க்ளூஷன். ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும். இது நேற்று பேசினது. ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஹெச்னியூன்ற எனர்ஜி கொடுக்குறேன், ஃபைவ் நாட் அப்படின்ற ஒர்க் ஃபங்க்ஷன், half mv ஸ்கொயர்ன்ற கைனடிக் எனர்ஜி. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த்ரெஷோல்டாக இருந்தால் ஹெச்னியூ நாட் ஈக்குவல் டு ஃபைவ் நாட் ஆகிடுது. ஃபைனலாக சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஹெச்னியூ மைனஸ் ஹெச்னியூ நாட் ஈக்குவல் டு half VMV ஸ்கொயருக்கு பதிலாக EV நாட்டுன்னு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? V நாட்டு தேடி தான் போயிட்டு இருக்கேன். H பை நியூ மைனஸ் நியூ நாட்டு. இல்லை லாம்டா வச்சு சொல்லுங்க சார் அப்படின்னா HC பை E. இந்த இடத்துல 1 பை லாம்டா மைனஸ் 1 பை லாம்டா நாட். இதை மறக்கவே மறக்காது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 12400 ஆம்ஸ்ட்ராங் 1 பை லாம்டா மைனஸ் 1 பை லாம்டா நாட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். அதில் ஸ்லோப் கேட்டோம் அப்படின்னா ஹெச் பை இன்னு கற்றுக் கொடுத்தேன். இது வரைக்கும் தான் நேற்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ இன்னைக்கு என்னங்க சார் பேச போகிறோம்? குவாண்டம் தியரி ஆஃப் லைட்டை பற்றி பேச போகிறோம். செகண்ட் ஹாஃப்குள்ளார என்டர் ஆகிட்டோம். இன்னைக்கு ஒரே கிளாஸில் இந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இல்லைனா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு டே சால்வ் பண்ணலாம். அது நம்ம போகும்போது பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ரைட் பை. ஏரின் குட் ஈவினிங் மா. ஹர்ஜிதா குட் ஈவினிங் மா. Good evening. நிஷாந்தினி குட் ஈவினிங் பை. வேணு குட் ஈவினிங் பை. Good evening, sir. ரைட் பை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே பை. இப்போதான் ரைட் பை. ரைட். இந்த டே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. குவாண்டம் தியரி ஆஃப் லைட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்களேன். குவாண்டம் தியரி ஆஃப் லைட், குவாண்டம் தியரி ஆஃப் லைட். இதை சொன்னது யார் அப்படின்னா ஐன்ஸ்டீனும் பிளாங்க்கும் தான் குவாண்டம் தியரியை பற்றி பிரமாதமாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா லைட்டுன்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கும். நான் வேகமாலாம் ஓடல, அப்படியே பொறுமையாக கதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கும். லைட்னா ஃபோட்டான்ஸ். இவ்வளோ நாள் ஃபோட்டான்னா லைட்ல இருந்து எமிட் ஆகிறதுன்னு உனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஃபோட்டானை பற்றி ரொம்ப நல்லா கற்றுக்க போகிறீங்க. ஃபோட்டான் பார்ட்டிக்கலா வேவாஸு ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில். ஃபோட்டான்ஸ் பார்ட்டிக்கலா வேவா. உங்களுக்கு தெரியுமா? பார்ட்டிக்கல்னு சொன்னது ஒரு குரூப்பு, வேவ்னு சொன்னது ஒரு குரூப்பு. யார் சார் இது? பார்ட்டிக்கல்னு சொன்னது யார் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும். கவனி, எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தென் காம்ப்டன் எஃபெக்ட். 3 years பேக் காம்ப்டன் எஃபெக்ட் இருந்தது, தூக்கிட்டாங்க. அதனால இதை படிக்க தேவையில்லை. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும் படித்தா போதும். லைட்டு விச் மீன் ஃபோட்டான், பார்ட்டிக்கலா வேவா. இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். இரட்டை பண்பு கொண்டது. பார்ட்டிக்கலாவும் இருக்கலாம், வேவாவும் இருக்கலாம். வேவ்னு சொன்னது யாருன்னு சார்? உங்களுக்கு பழக்கப்பட்ட ஆள் தான் இது. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். இவங்க 3 பேரும் ஃபோட்டான்ஸை வேவ்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரும்
ஃபோட்டான்ஸை பார்ட்டிக்கல்னு சொன்னாங்க. எது எப்படியோ டியூவல்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர்ஸ் ரைட்டா? ரைட் பை. அனீஸ் குட் ஈவினிங் பை. பத்மாஷினி குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ரைட் பை. கற்றுக்கலாமா? ஸோ பார்ட்டிக்கல் வேவ்னு சொல்லிட்டோம், டியூவல் கேரக்டர்னு சொல்லியாச்சு. இது இன்னும் அழகாக உங்களுக்கு சொல்லணும்னா எல்லாருமே சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி தெரியும்ல, ரஜினி மூவி, ஸ்ரேயா கூட இருப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? சங்கர் சாரோட மூவி. அதில் இந்த அதிரடி தான் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் இருக்கா? அதிரடி தான். எப்போ பார்த்தாலும் ஏன் சார் சினிமா கதையே பேசிட்டு இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரியுற மாதிரி சில எக்ஸாம்பிள் சினிமாவில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால அதை எடுத்துட்டு வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதனால சினிமாவை மட்டுமே பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, அதில் இருக்கிற ஃபிசிக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் அந்த அதிரடி தான் அந்த பாட்டில் வந்து பாட்டும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், ஃபைட்டும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் ஆர்டினரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஒரு ஃபிசிக்ஸ் பீப்புள் மாதிரி கவனிங்களேன். அங்கேருந்து ஒரு புல்லட் வந்து வேகமாக போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட்டில் கன்ல இருந்து புல்லட் எல்லாம் அந்த வயலின் மாதிரி இருக்கும், அதுலேருந்து புல்லட்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த புல்லட் போகும்பொழுது பின்னாடியே அழகா வேவ் போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஒரு சங்கர் சாருக்கு அவ்வளோ ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது பார்ட்டிக்கல் ஆகும், மூவிங்ல இருக்கும் பொழுது அதோட ஸ்ட்ரீம் வேவாகவும் நமக்கு தெரியுது. எலக்ட்ரான் ஒரு சேர்ல சும்மா உட்காந்துருக்கு, ஃபோட்டான்ஸ் ஒரு சேர்ல சும்மா உட்காந்துருக்கு. அப்ப நம்ம கண்ணுக்கு அது பார்ட்டிக்கலா தெரியுது. திடீர்னு அது ஓட ஆரம்பிச்சிச்சு, அப்ப பின்னாடியே ஒரு வேவ் போற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது பார்ட்டிக்கலாவும், மூவிங்ல இருக்கும் பொழுது வேவாவும் நமக்கு தெரியுது. அதனாலதான் ஃபோட்டான்ஸ் டியூவல் கேரக்டர்னு நீங்க கத்துக்கிறீங்க. அப்போ ஃபோட்டான்ஸ் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். மேபி பார்ட்டிக்கலாவும் இருக்கலாம், வேவாவும் இருக்கலாம். பார்ட்டிக்கல்னு சொன்னவங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும் பார்ட்டிக்கல்னு சொன்னாங்க. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இவங்க எல்லாரும் வேவ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்டா? ஸோ அங்கிருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் தேடி போறோம். இதுக்கு நடுவில் பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னா டி பிராக்லி. இவர் தான் அடிச்சிக்காதீங்க, நான் வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வராரு. யாரு? டி பிராக்லி உள்ள வராரு. மோனிகா எஸ்கே, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ டி பிராக்லி உள்ள வராரு. டி பிராக்லி வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் காம்ப்டன் எஃபெக்டையும் கூப்பிடுறாரு. இந்த பக்கம் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான். இப்ப மாஸ் இருந்தா எம்சி ஸ்கொயரு, மாஸ் இல்லைன்னா ஹெச் நியூ. இந்த ஈக்குவேஷன் ஐன்ஸ்டீனோடது, இந்த ஈக்குவேஷன் பிளாங்கோடது. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஹெச் நியூ. எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா. ஒரு சிக்கு ஒரு சி போய் சேர்ந்துருச்சு. லாம்டா மட்டும் வேணும்னா ஹெச் பை எம்சி. சி ஸ்பீட் ஆஃப் லைட்டு, சியை உங்களோட புரிதலுக்காக நான் வின்னு எடுத்துக்கிறேன். அப்ப லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஹெச் பை எம்வி தான் பி. ஸோ உனக்கு எழுதும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க டி பிராக்லி ஈக்குவேஷன் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. இல்லைன்னா பிக்கு பதிலாக ஹெச் பை லாம்டா. உங்களால உணர முடியுதா? ஒரே ஈக்குவேஷன் தான், ஆனா ரெண்டு விஷயத்த சொல்லுது. லாம்டா வேவ் லென்த். அப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க வேவா யூஸ் பண்ணிக்கோங்க. மொமெண்டம் பார்ட்டிக்கல். இந்த ஈக்குவேஷனை பார்ட்டிக்கல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டி பிராக்லி உள்ள வராரு. உங்களுக்கு தெரியுமா, டி பிராக்லியோட காலகட்டத்துக்கு முன்னாடி, டி பிராக்லியோட காலகட்டத்துக்கு அடுத்தது. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுதே இந்த டி பிராக்லி வந்து தான் பார்ட்டிக்கல் வேவ், நீங்க அடிச்சுக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க சொன்ன ரெண்டுமே உண்மைதான், அதுக்கான ரிலேஷனை கொடுத்தது தான் டி பிராக்லி ரிலேஷன். லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்னு பிரமாதமா கத்துக்கணும். ரைட் சார், இதெல்லாம் ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கத்துக்கிட்டோம்? ஃபோட்டான் வந்து டியூவல் கேரக்டர், அதுக்கு நீங்க ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் போகட்டும், ஃபோட்டானை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். ஃபோட்டான்ஸ். இப்போ உன்னோட ரூமை திரும்பி பாரு, உங்க ரூமை திரும்பி பாருங்க. நான் சொல்றேன், அப்படி சும்மா செஞ்சு பாரு.
ரூம் இருக்கு இல்லையா, நீ எப்படியும் ரூமில் உட்காந்து தான் கிளாஸ் கவனிப்பேன், ஏசிலாம் போட்டுட்டு பிரமாதமாக கிளாஸ் கவனிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் அவ்வளோ வெளிச்சம் இருக்கும், நல்லா டியூப் லைட் க்ளோ ஆகிட்டு இருக்கும், இல்லைனா வேற ஏதாவது லைட் க்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த வெளிச்சத்துக்கு காரணம் யாரு? லைட்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸ். உங்களுக்கு தெரியுமா, உன்னை சுத்தி இந்த நிமிஷம் உன்னை சுத்தி கோடிக்கணக்கான ஃபோட்டான்ஸ் உன்னை சுத்தி இருக்கு. அதனாலதான் ஒரு ரூம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஃபோட்டான்ஸ் தான் வெளிச்சத்துக்கு காரணம். அப்ப ஃபோட்டான்ஸ் இன்னும் அழகா எப்படி சார் சொல்றது? discrete packets of energy called as quanta. photons அப்படினாலே அதுக்கு பேரு quanta. what is photon னு கேட்டாங்கன்னா, it is a discrete packets of energy called as quanta. ரைட்டா? அப்போ இது வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. எனர்ஜி பாக்கெட். இந்த பாக்கெட்டுக்குள்ளார அவ்வளோ எனர்ஜி இருக்கும், பட் there is no mass. உங்களுக்கு தெரியுமா, இன்ஃபர்மேஷன் நல்லா கத்துக்கோங்க. ஃபோட்டான்ஸோட ரெஸ்ட் மாஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு சொல்லு. ஒரு ஃபோட்டான் திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி உன் கையில வந்து உட்காந்துக்குச்சு, அது உட்காந்ததே உனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு 0 மாஸ் தான் இருக்கும். ஃபோட்டான்ஸோட ரெஸ்ட் மாஸ் 0. சரிங்க சார். ஃபோட்டான்ஸோட மூவிங் மாஸ் ஒரு பிரமாதமான விஷயம் நீங்க கத்துக்க போறீங்க. சப்ஜெக்ட் விட்டுரு, அதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான விஷயத்தை கத்துக்க போறேன். கிளாஸ் நல்லா கவனி. ஃபோட்டான்ஸோட மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி. என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா ஃபோட்டான்ஸ்னா யாரு? லைட்டு. லைட் யாரோட வெலாசிட்டியில போகும்? ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அது எப்படி சார் ரெஸ்ட் மாஸ் 0 மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி? இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? அதுக்கும் ஐன்ஸ்டீன் ரிலேஷன் போட்டிருக்காரு. இந்த ரிலேஷன் நீங்க படிக்க வேண்டாம், இது எப்படி இன்ஃபினிட்டி வந்ததுன்றதுக்காக தான் இது எம்எஸ்சில தான் இருக்கும். அது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இடம் நீங்க படிக்க வேண்டாம், ஏன் இன்ஃபினிட்டி வந்ததுன்னு சொல்லித்தரேன். மூவிங் மாஸ் m, ரெஸ்ட் மாஸ் டிவைடட் பை 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ரூட். m ஈக்குவல் டு m0 டிவைடட் பை 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர். இந்த ரிலேஷன் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உங்க என்சிஆர்டில என்ன இருக்குன்னா, ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0, ஃபோட்டானோட மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி, அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க. ஏன் 0 ஏன் இன்ஃபினிட்டி நல்லா கத்துக்கிட்டே வாய். m ஈக்குவல் டு m0 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் v ஸ்கொயருக்கு பதிலா c ஸ்கொயர் பை c ஸ்கொயர். அப்ப இது 1, 1 மைனஸ் 1 0, எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. இப்போ உங்களால உணர முடியுதா? உலகத்திலே இல்ல யூனிவர்ஸ்லயே ஒரே ஒரு ஆள் தான் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது 0 மாஸ், மூவ் ஆகும் போது இன்ஃபினைட் மாஸ். யார் அது? வேற யாரும் இல்ல, லைட் தான். லைட் யாரு? ஃபோட்டான்ஸ். சூப்பரா இல்ல? ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0, ஃபோட்டானோட மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டின்னு கத்துக்கணும். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஃபோட்டானுக்கு மாஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எனர்ஜி இருக்கும் தானே? இனிமேல் எல்லாமே நுணுக்கமா கத்துக்கணும், அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கிட்டே வாங்க. எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான், எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான்ஸ், ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி, எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான். அப்போ ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி ஈக்குவல் டு h நியூ. முதல்ல படிங்க எல்லாருமே. இனிமேல் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளவுபான்னு கேட்டா ஈக்குவல் டு h நியூ. ஏன் சார் ஈக்குவல் டு mc ஸ்கொயர் நாங்க யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கும் பொழுது உன் மூளைக்குள்ளார ஒரு சின்ன ஐடியா தோணிருக்கும், அதுக்கு மாஸ் கிடையாது சார், அப்புறம் எப்படி நம்ம ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும்? பிளாங்கோட தானே யூஸ் பண்ண முடியும். ஆமா, இது என்ன யூனிட்ல இருக்கு? ஜூல்ல இருக்கு சார். இதுல இருந்து ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டே வா. h நியூவை உடைச்சிருங்க, c பை லாம்டா ஜூல்ல இருக்கு. சரி, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு h நியூ ஜூல்ல இருக்கு, ஈக்குவல் டு hc பை லாம்டா ஜூல்ல இருக்கு, ஈக்குவல் டு h நியூ, நியூக்கு பதிலா c பை லாம்டா, இதுவும் ஜூல்ல தான் இருக்கு. ஆனா இந்த லெசன்ல எல்லாத்தையும் எலக்ட்ரான் வோல்ட்ல தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வேணும்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல். அப்ப ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கீழே 1.6 இன்ட்டு 10⁻⁻19 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடும். இந்த இடத்துல தான் நீங்க தடுமாறுவீங்க இந்த லெசன்ல. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஜூல்ல ஆன்சர் கேட்கவே மாட்டான். எக்ஸ்பிரஸ் யுவர் ஆன்சர் இன் எலக்ட்ரான் வோல்ட்.
இந்த நிமிஷம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை ஜூல்ல இருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறீங்கன்னா பை 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணுங்க. அதனால இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈன்னு எழுதிக்கிறேன். ஹெச்சி பை இ லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா ஈயோட வேல்யூ தான் எவ்வளவு? 1.6 into 10 power minus 19. சரி, இது மூணுமே கான்ஸ்டன்ட் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி இ. நேத்து தானே சார் இதை போட்டு காமிச்சிங்க 12400 into 10 power minus 10 by lambda எலக்ட்ரான் வோல்ட். நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் இவன் தான். நான் சொல்லட்டா என்ன சம் கேட்பாங்கன்ட்டு? வேவ் லென்த் ஆஃப் லைட் 6200 ஆம்ஸ்ட்ராங். ஃபைண்ட் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்னு கேட்டாங்கன்னா வேவ் லென்த் கொடுத்துருக்காங்களா, வாத்தியார் என்ன சொன்னாரு? 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா. லாம்டாவுக்கு பதிலாக 6200 ஆம்ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வோல்ட். எல்லாம் கேன்சல் ஆகிட்டு கரெக்டாக எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட். சத்தியமா உங்க போர்டுக்கான 3 மார்க் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி படிச்சிங்களா? E ஈக்குவல் டு ஹெச் நியூ பெரும்பாலும் எங்கேயும் பயன்படாது. ஆனா E ஈக்குவல் டு 12400 பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, இது ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவேஷன் தான். ரைட்டா? என்ன மேல இருக்கிறது ஜூல்ல இருக்கு, கீழே இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. சார் ஓரளவு நல்லா புரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டாங்களே. கவனமா கவனி. E ஈக்குவல் டு ஹெச் நியூ எதுல இருக்கு? ஜூல்ல இருக்கு சார். இது எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும்னா என்னடா பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஈயால டிவைட் பண்ணுங்க. ஒருவேளை ஃப்ரீக்வன்சி சரி ஈயால டிவைட் பண்ண இது எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுது. ஆல்ரெடி ஹெச் பை ஈக்கு உனக்கு நல்லா தெரியும். 4 into 10 power minus 15 நேத்தே சொன்னேன். ஹெச் 6.626 into 10 power minus 34. E 1.6 into 10 power minus 19. இங்கே ஃப்ரீக்வன்சி இதை அடிச்சிங்கனாலே உனக்கே தெரியுதுல்ல. 1.6 கரெக்டாக 4, 10 power minus 15, 4 into 10 power minus 15 ஃப்ரீக்வன்சி. அப்போ எனர்ஜி வேணும்னா 4 into 10 power minus 15 ஃப்ரீக்வன்சி. இது ரொம்ப கம்மியாக தான் பயன்படும். நான் மேலே சொன்ன ஈக்குவேஷன் ஹெச்சி பை இ லாம்டா இதுதான் அதிகமாக பயன்படும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? அதனால தான் இங்கேயே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது என்னது பாரு? ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி சார். நீ தான் ஃபோட்டான். கண்ணாடி பார்த்துக்கோ, ஃபோட்டான் மாதிரி தெரியுறியா? ஒன்னோட எனர்ஜி எவ்வளோ? என் கூட படிங்க. எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான். இனிமேல் கேட்கும்போது உன்னோட எனர்ஜி எவ்வளோடான்னு கேட்டா, சார் நான் தான் ஃபோட்டானு, என் எனர்ஜி ஹெச் நியூ இல்லைன்னா ஹெச் பை இ நியூ எலக்ட்ரான் வோல்ட். வேல்யூஸ் வேணும்னா 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் சார் என்னோட எனர்ஜி. அப்போ லைட்டோட வேவ் லென்த் மட்டும் கொடுத்துட்டு எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் கேட்பாங்க. இப்போ நல்லா இருந்துச்சுல? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப நேரம் நல்லா கற்றுக்கிறது நல்லது. ஓகே சார், எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் நாங்கள் சம் போட்டுருவோம் சார். சூப்பராக. அடுத்தது மொமெண்டம் சொல்லி கொடுங்க சார். ஃபோட்டானோட மொமெண்டம் பொறுமையாக கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வர, பார்த்துக்கிட்டே வா. மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இந்த உயிர் போகிற நேரத்தில் கை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பால் ஊற்றுறது இல்லைன்னா தள்ளி ஊற்றுறது. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையாலுமே இப்போ இந்த 5 லெசனும் அந்த மாதிரி தான். நமக்கு நம்ம ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறோம், ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது. கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது இந்த 4 லெசனை ஒரு வேளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மதில் மேலே அந்த லெசன் நின்றுக்கிட்டு கீழே இருக்கிற உன்னை கையை பிடிச்சி தூக்கி மேலே விட்டுரும். இந்த 4 லெசனோட ஸ்பெஷலே அதுதான். எத்தனையோ பேரை எல்லா நேரமும் காப்பாற்றிருக்கு. ஸோ உங்களையும் அப்படி தான் காப்பாற்ற போகுது. அதனால் மற்ற லெசனில் நீங்கள் 200% நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்த லெசனை 210% நல்லா படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 4 லெசனையும். ரைட்டா? ஸோ நிறைய நேரம் பசங்கள்ட்ட இதே டைலாக் தான் எல்லா வருஷமும் பேசியிருக்கேன். ஆபத்தான நேரங்களில் இந்த 4 லெசன் தான் உங்களை காப்பாற்றும். நீ நம்பலன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து நீ பிளேஸ் ஆகும் பொழுது நீ அதை உணர்வு. மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டானோட மொமெண்டம் எவ்வளோ சார்? P ஈக்குவல் டு mv தான் மொமெண்டம். ஆமாம் சார். ஆனால் ஃபோட்டான்றதுனால vc தானே சார். ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் தான் போகும். அப்போ மொமெண்டம் mc.
ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு தெரியும். அங்கிருந்து நாங்க எம் மட்டும் கடன் வாங்கிக்கிறோம் சார். எம் ஈக்குவல் டு இ பை சி ஸ்கொயர். மொமெண்டம் ஈக்குவல் டு இ பை சி ஸ்கொயர் இன்ட்டு ஒரு சி போய் சேர்ந்துருச்சு. அப்போ இ பை சி. இப்போ நிறைய மேஜிக் நடுவில் வந்துட்டு போகும். அப்போ மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் இ பை சிங்களா சார்? ஆமாம். மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் படிங்க. மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் இ பை சி. பார்த்த மாதிரியே இல்லை சார், உங்களை நம்புறதாகவும் இல்லை. நாங்கள் நம்பணும்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஈக்கு பதிலாக ஹெச் நியூ பை சி, நியூக்கு பதிலாக சி பை லாம்டா. ஆல்ரெடி இங்கே ஒரு சி. ஆமாம் சார், டி பிராக்லி உள்ளே வந்துருச்சு பாருங்களேன். பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இப்போ நம்பர் இல்லை. அப்போ மொமெண்டத்துக்கு ஈக்குவேஷன் கேட்டால் இனிமேல் இ பை சின்னு சொல்லணும், ஹெச் பை லாம்டான்னு சொல்லணும். மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான், மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான், ஒரு ஃபோட்டானோட மொமெண்டம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபோட்டானை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். ஃபோட்டான்னு ஒரு ஆள் இருக்கான், உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கெல்லாம் ஃபோட்டான் தான் காரணம். இவனோட பேர் டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் அஸ் குவாண்டா. மாஸ் கிடையாது, ரெஸ்ட் மாஸ் 0, மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஹெச் நியூ, இல்லைனா 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட்டு. மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இ பை சி. அப்போ இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறோம்? நம்ம ஃபோட்டான்னு ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவனோட எனர்ஜி எவ்வளோ, அவனோட மொமெண்டம் எவ்வளோ, அவனுக்கு என்ன நேச்சர் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்துட்ருக்கோம். ரைட்டா? ரைட். ஸோ அங்கேருந்து நம்ம போகிற இடம் தான் இன்டென்சிட்டி. பார்த்துக்கிட்டே வாங்க. எனக்கு நிறைய நேரம் வேணும். கரெக்டாக 8 o'clock நீங்கள் போயிடலாம். அதுக்குள்ளே சூப்பராக லெசன் முடிச்சு கொடுத்துருங்க. அரௌண்ட் நம்ம 70% கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ½ an hour கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்குள்ளார என்ன பண்ணிடலாம், பிரமாதமாக எழுதிடலாம். ரைட். இன்டென்சிட்டி பற்றி சொல்லிக் கொடுங்க சார். நான் ஏற்கனவே சொன்னேன், பை இன்டென்சிட்டிக்கு சரியான தமிழ் பேர் ஒளிச்செறிவுன்னு அர்த்தம். லைட்டோட இன்டென்சிட்டி, செறிவு அப்படின்னாலே அளவுன்னு அர்த்தம். ரைட்டா? பை இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் படிக்க போகிறதில்ல. ஒளிச்செறிவுன்னு சொல்லிட்டு இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு என்கிட்ட கற்றுக்கிட்டது தான். இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால இந்த வேர்டுலாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் பெருசாக பண்ண போகிறதில்ல, பட் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு சின்ன சந்தோஷம். இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா என்னங்க சார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு. யாரோட இன்டென்சிட்டி? பீப்புளோட இன்டென்சிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட இன்டென்சிட்டி, இல்லைனா இப்போது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிற அந்த பொருளோட இன்டென்சிட்டி. நிறைய வாங்கிட்டீங்க, அப்போ இன்டென்சிட்டி நிறைய இருக்குது. கம்மியாக வாங்கிட்டீங்க, இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ இன்டென்சிட்டி வேணும்னா சரியான ஃபார்முலா எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். சரி, இதை நாங்கள் வேவ் ஆப்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோமே. நீங்கள் வேவ் ஃப்ரண்ட் சொல்லி தரும் பொழுது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, அதோட இன்டென்சிட்டி சொல்லி கொடுத்தீங்க. ஞாபகம் இருந்தால் சந்தோஷம். இன்டென்சிட்டி எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு. இப்போ இந்த எனர்ஜி பெர் யூனிட் டைம் இருக்கு இல்லையா, அது என்னங்கப்பா எழுதலாம்? சரி, 11th படிச்சிருக்கோம். த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் பவர். ஒர்க்கும் எனர்ஜி ஒன்று தானே சார்? அப்படின்னா இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியா தானே? ஆமாம். அப்போ இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியா, பவர் பை ஏரியா, இன்டென்சிட்டி பவர் பை ஏரியா. இந்த பின்றது சோர்ஸ் ஆஃப் பவர், அந்த பவர் ஆஃப் சோர்ஸ். நீங்கள் ஒரு பல்ப் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பல்போட பவர். இப்போ ஒரு ரூம் பாரு, வெளிச்சமாக இருக்கா? இன்னும் உன் ரூமில் இருக்கிற ஒரு லைட் மாதிரி இன்னொரு 5-6 லைட்டை வந்து உன் ரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் வெளிச்சம் எப்படி இருக்கும்? செம்ம ஜாஸ்தியாக இருக்கும். காரணம், நிறைய ஃபோட்டான்ஸோட இன்டென்சிட்டி வந்துடும். அப்படின்னா பவரை பொறுத்து தான் இன்டென்சிட்டி அதிகமாகவும் கம்மியாகும். இப்போ பவர் அதிகமாக இருந்தால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பவர் அதிகமானா அந்த லைட்லேருந்து கொட்டக்கூடிய ஃபோட்டான்ஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பவர் பை ஏரியா. சரி, அப்படி யூனிட் சொல்லி கொடுத்துருப்போங்களேன். வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா கேண்டிலான்னு சொல்லணும். சரி, ஒருவேளை நாங்கள் எடுத்துக்கிற பல்பு ஸ்பெரிக்கலாக இருந்தால் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? P/A 4πr², ஏரியா ஆஃப் ஸ்பியர்.
ஞாபகம் இருக்கு சார். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது r1 டிஸ்டன்ஸ்ல இன்டென்சிட்டி I1, r2 டிஸ்டன்ஸ்ல இன்டென்சிட்டி எவ்வளோ. அப்ப அங்கிருந்து I2/I1 ஈக்குவல் டு r1² இந்த ஃபார்முலால சம போடணும். தங்கங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பியர் அப்படின்னாலே 4πr² தான். நீங்க முதல்ல வே ஆப்டிக்ஸ் படிக்கும் பொழுதும் இந்த லெசன் படிக்கும் பொழுதும் சோர்ஸ் என்னன்னு நீங்க படிக்கணும். பாயிண்ட் சோர்ஸ்னு படிக்கணும், இல்லைனா லைன் சோர்ஸ்னு படிக்கணும். பாயிண்ட் சோர்ஸா இருந்தா I is proportional to 1/r². இதே டியூப் லைட் மாதிரி இருந்தா, லைன் சோர்ஸா இருந்தா இன்டென்சிட்டி பவர் பை ஏரியாஸ் லைன் சோர்ஸா இருக்கிறதுனால P பை ஏரியாவுக்கு பதிலா 2πRL. I is proportional to 1/r. R1 டிஸ்டன்ஸ்ல இன்டென்சிட்டி I1, R2 டிஸ்டன்ஸ்ல இன்டென்சிட்டி எவ்வளோ. இங்கிருந்து I2/I1 ஈக்குவல் டு R1/R2. I2/I1 ஈக்குவல் டு R1/R2ன்னு கவனமா கத்துக்கணும். இன்டென்சிட்டி I2/I1 ஈக்குவல் டு R1/R2. அப்போ இந்த கொஷின் எப்படி நீங்க சூஸ் பண்ணணும்? எப்பவுமே கொஷினை ரீட் பண்ணும்போது அந்த சோர்ஸ்ல நீங்க கவனிக்கணும். பாயிண்ட் சோர்ஸா இருந்தா ஒரு ஃபார்முலா, லைன் சோர்ஸா இருந்தா வேற ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான். முடிச்சிட்டோமா? இப்போ என்ன கத்துக்கிறீங்கன்னா, சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸா இருந்தா I is proportional to 1/r². இதுல இருந்து வரக்கூடிய போட்டான்ஸோட இன்டென்சிட்டி. சோர்ஸ் லைன் சோர்ஸா இருந்தா I is proportional to 1/r. அவ்வளவுதான். I is proportional to 1/r. ரைட்டா? ரைட். அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அடுத்த 5 நிமிஷம், வரப்போற 5 நிமிஷம், இது வரைக்கும் கேள்வியே படாத, சம்பந்தமே இல்லாத, இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கவே இல்லாத ஒரு ஈக்குவேஷனை கத்துக்க போறீங்க. சொல்லி தரவா? ரைட். இன்டென்சிட்டிக்கு என்னப்பா ஈக்குவேஷன்? சார் இன்டென்சிட்டிக்கு எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்னு சொன்னீங்க. எனர்ஜிக்கு என்னப்பா ஃபார்முலா? ஹெச் நியூஸ் பை ஏரியா இன்டு டி. ஒரு ஆள் இருந்தா தானே ஹெச் நியூ, நிறைய பேர் இருந்தா NH நியூ. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எண்ணுக்கும் ஸ்மால் எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேபிட்டல் எண்ணுனாலே பிசிக்ஸ் ஃபுல்லாவே டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த இடத்துல உங்க ஹீரோ போட்டான்ஸ். n அப்படின்னா n ஸ்மால் n அப்படின்னா நம்பர் ஆஃப் photons emitted per second. அப்போ உங்களால உணர முடியும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஸ்மால் என்னா ஒரே ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஃபோட்டான் வருது. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட், இந்த n பை டி. ஆமா சார், ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக n பை டி எங்களால உணர முடியுது. அப்ப இன்டென்சிட்டி வேணும்னா NH நியூ பை ஏன்னு கத்துக்கணும். NH நியூ பை ஏ. இன்னொரு ரகசியம் என்னன்னா, இப்பதான் இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியான்னு படிச்சீங்க. ஏன்னா இன்டென்சிட்டி எனர்ஜி கிராஷஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். எனர்ஜி பை டைம் தான் பவர்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால பவர் பை ஏரியா. ஏஏ போய் சேர்ந்துருச்சுன்னா பவர் இருக்க வேண்டிய இடத்துல யாருபா இருக்கா? NH நியூ. பவர் ஈக்குவல் டு NH நியூ. இப்ப இங்க இருந்து நீங்க தேடி வர்றது n தான் வேணும். P பை H நியூ. இந்த ஈக்குவேஷன்ல அவ்வளோ அர்த்தம் மறைஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் ஒரு பல்பு இருக்கு. அந்த பல்போட பவர் 100 வாட். பெரும்பாலும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய பல்புல அந்த குண்டு பல்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் 100 வாட் பல்பு தான். இப்போதான் LED LCD என்னென்னோ வந்துட்டு எல்லாம் குறைஞ்சி போச்சு, பவர் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். 100 வாட் பல்புல இருந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வெளில வரும்? இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக உனக்கு சொல்லும். உங்க வீட்டில் ஒரு பல்பு இருக்குன்னு வச்சுக்கேன், ஒன்றும் சொல்லலை, உங்க வீட்டில் ஒரு பல்பு இருக்கு. ஸோ அந்த பல்புல இருந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் கொட்டும், அந்த பவர் மட்டும் சொல்லுங்க சார், நாங்களே சொல்லிடுறோம் 100 வாட். அப்போ இந்த பவருக்கு பதிலாக என்ன பண்றீங்க? 100 வாட் கொடுத்தா போதும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட் வந்துடும். எத்தனை செகண்டோ அத்தனை செகண்ட் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் நம்பர் கிடைச்சிடும். சரி, இது இன்னும் ஸ்மார்ட்டாக இந்த ஈக்குவேஷனை மாற்றுங்களேன். P பை ஹெச், ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக C பை லாம்டா. P லாம்டா பை ஹெச்சி. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா தான் எல்லா புக்லையும் இருக்கும்.
நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட். இதை படிங்க என் கூடவே. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃபோட்டான்ஸ் கொட்டும், பி லாம்டா பை ஹெச்சி. பட் இதோட முடிச்சிருவாங்க. பட் நம்ம ப்ராப்ளம் சால்விங்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிடலாம். பி லாம்டா பை இந்த ஹெச்சி 6.626 into 10 power minus 34 3 into 10 power 8. நீ நம்ப மாட்ட, இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20. 6.626 into 3 போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 20 வரும். மேலே 10 பவர் மைனஸ் 26. இன்னும் ஸ்மார்ட்டாக 2 into 10 power minus 25. அப்போது 2 into 10 power minus 25. இப்போ இனிமேல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது 1/2 into P lambda into 10 power plus 25 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது செம்ம ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட். ரைட்டா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்பில் இருந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும் ஒரு செகண்டில். 1/2 into P lambda into 10 power 25 கற்றுக்கணும். இந்த ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் P lambda by HC தான், இல்லைன்னா P by H நியூ தான், இல்லைன்னா 1/2 into P lambda into 10 power 25. ஃபார்முலாஸ் படிக்கும்போது இது ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க. பட் ப்ராப்ளம் சால்விங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பெர் செகண்ட். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது ஒரே நிமிஷம். யோகிதா பவர் கட்டா? ஓகே, சரி பா. இது வரைக்கும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த கான்செப்டில் ஒரே நிமிஷம் சிலபஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ஏன்னா பழைய நோட்ஸில் பலவலன்னு எழுதி வச்சுருக்கேன். அதில் தேவையில்லாததான் சொல்லி தந்துட்டா ரொம்ப போய்டும் உனக்கு. ஒரே நிமிஷம். ஒரு டைம் குரூப் பார்த்துக்கோ, எதுக்கும் எல்லாமே பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். டைம் இருக்கு, அதோ முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 20% ஆஃப் லெசன் தான் இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டே வா. குரூப்பில் சிலபஸ் போட்டிருக்கேன் பார். டியூவல் நேச்சர், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடத்திட்டேன். ஹெட்ஸு லெனார்ட் தான், அதிலே வர்றது தான். ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த பார்ட்டிகல் நேச்சர் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டு பேசிட்டோமா? அடுத்தது அந்த திருப்பி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அடுத்தது மேட்டர் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல், டி ப்ராக்லி ஈக்குவேஷன். ஓகே, அதை 3 முடிச்சிட்டா லெசன் முடிஞ்சிடும். சரி இப்போ கற்றுக்கலாமா? மேட்டர் வேவ் ஃபோட்டான்ஸ் பற்றி பேசிட்டேன். ஃபோட்டான்ஸுக்கு 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று பார்ட்டிக்கல் நேச்சர், வேவ் நேச்சர். பார்ட்டிக்கல் நேச்சர் சொன்னது யாரு? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும். சும்மா பேசி பழகுங்க. வேவ்னு சொன்னது யாரு? இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் h nu. எனர்ஜி 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். மொமெண்டம் E/c இல்லைன்னா h by லாம்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நேரம் ஃபோட்டான்ஸ் பற்றி பேசணும். இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது மேட்டர். மேட்டர் வேவ் அப்படின்னா ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடி. அந்த புல்லட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு புல்லட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புல்லட் வேகமாக போகும் பொழுது இதுக்கு பின்னாடி நமக்கு வேவ் போகிற மாதிரி தெரியும். அதே தான் எலக்ட்ரான் மாஸ் இருக்கு, புரோட்டான் மாஸ் இருக்கு, நியூட்ரான் மாஸ் இருக்கு, டியூட்ரான் மாஸ் இருக்கு, ஹீலியம் மாஸ் இருக்கு. அப்போ என் கேள்வி என்னன்னா, இதெல்லாம் மேட்டர். அப்ப இது ஓடிச்சுன்னா வேவ். அப்ப மேட்டர் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டரா சார்? ஆமா. எப்படி நீங்க ஃபோட்டான டியூவல் கேரக்டர்னு சொன்னீங்களோ, மேட்டர் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். ஒன்று பார்ட்டிக்கல் இன் நேச்சர், இன்னொன்று வேவ் இன் நேச்சர்னு கற்றுக்கணும். அதே கதையை தான் திருப்பி சொல்ல போகிறேன். பார்ட்டிக்கல்னு சொன்னது யாரு? இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட். வேவ்னு சொன்னது யாரு? இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ த வேவ் அசோசியேட்டட் வித் மேட்டர். ஒரு பொருள் வேகமாக நகரும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு வேவ் போகிற மாதிரி தெரியும்.
அது சொன்னது யார் அப்படின்னா டி பிராக்லி. லாம்டா ஈக்குவல் டு h/p. இது எப்படி வந்ததுன்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எனர்ஜியோட ஈக்குவேஷன் எம்சி ஸ்கொயரு, பிளாங்கோடது ஹெச் நியூ. அதனால எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் நியூ, எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா, சிசி போயிடுச்சு. லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி, பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வேவ் போயிடும். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா பார்ட்டிகளுக்கு வந்துடும். வேவு பார்ட்டிகல்னு வந்துட்டாலே பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னா டி பிராக்லி தான். ரைட் சார், இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்போ டி பிராக்லிக்குள்ளார வந்துடும். அவ்வளோதான் பை. இன்னொரு 10 to 15 minutes. லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. இதில் 4 விதமான சம் கேட்குறாங்க. லாம்டா ஹெச் பை பிக்கு பதிலாக எம்வி. எப்படியும் மாஸ் கான்ஸ்டன்ட் தான், ஹெச் கான்ஸ்டன்ட் தான். இப்போ லாம்டாவுக்கும் விக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். கிராஃப் ட்ரா பண்ணு, ஹைப்பர்போலா. ஒருவேளை உன்னை ஏமாத்துறதுக்கு இங்க 1/vன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த கிராஃப் ட்ரா பண்ணும் பொழுது உங்களோட கவனம் முழுக்க எக்ஸ்ஆர் ஒய்ஆர்னு தெளிவா இருக்கணும். இப்போ பசங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க. இது வி பார்க்கறதுக்கு பதிலாக 1/vன்னு பார்த்தனால ரொம்ப போயிடும். லாம்டாவும் 1/vயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், லாம்டாவும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயிட் லைனு. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சார், லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பியில் ஹெச் பை எம்மியில் ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். ஹெச் பை பி லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2me. சரி, என்ன சொல்கிறீங்க? பிக்கு பதிலாக ஏன் ரூட் ஆஃப் 2me வந்தது? கைனடிக் எனர்ஜி வேணும்னா, ஐயோ பா ஒரே நிமிஷம், நேற்று மாதிரி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒன் நோட் என் டாஸ்க். சவுண்ட் செக் பண்ணிக்கோ. மார்சலின், குட் ஈவினிங் மேம். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு தொல்லை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், ஏன்னு தெரியல, வெளில போயிட்டு இருக்கு. நான் வெளியில போயிட்டு உள்ள வரேன். எல்லாம் உள்ளே இருங்க. ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோ. ஸ்கிரீன் தெரியுதா? பதில் சொல்லுங்க பா. எஸ் சார். ரைட் பா. எஸ் சார். ஓகே.
என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்தா தான் வருது, மற்றவங்க காண போயிட்டாங்க. ரைட். ஸோ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. ஒரே நிமிஷம். ஹெச் பை பிக்கு பதிலாக எம்வி கற்றுக்கிட்டோமா? அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி, பிக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2ME. இது எப்படி சார் வந்தது? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2mனு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இப்போ சொல்லித்தரேன். ஈக்கு பதிலாக half mv ஸ்கொயர், ஈக்கு பதிலாக half mv ஸ்கொயர், m ஸ்கொயர் v ஸ்கொயர் பை 2m, p ஸ்கொயர் பை 2m. இது 11th நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம். அப்போ மொமெண்டத்துக்கும் எனர்ஜிக்கும் என்ன சார் சம்பந்தம்? லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2ME. இப்போ இந்த கிராஃப் ரொம்ப கவனமாக காதில் வாங்கணும். லாம்டா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ரூட் டி. இப்போ எனர்ஜிக்கும் ரூட் டிக்கும் லாம்டாவுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அதே கிராஃப் லாம்டாவுக்கும் 1 பை ரூட் டிக்கும் ட்ரா பண்ணா ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்த ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டீங்க. லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி ஃபர்ஸ்ட், ஹெச் பை எம்வி செகண்டு, ஹெச் பை ரூட் ஆஃப் 2ME வந்து தேர்டு. அதுக்கு மூணுத்துக்கும் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். சரி, புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து நம்ம போகிறது ஒரு நிமிஷம். ஈக்கு பதிலாக இவி தானே சார், எலக்ட்ரான் வோல்ட். lambda equal to h by p first equation, h by mv second equation, h by root of 2ME third equation, fourth equation h by root of 2m, e க்கு பதிலா ev. by இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். de Broglie wavelength of electron, de Broglie wavelength of electron தோ இப்ப கத்துக்க போறீங்க. de Broglie wavelength of electron பார்த்துக்கிட்டே வாங்களேன். இதுல lambda equal to h by root of 2ME எல்லாருமே கான்ஸ்டன்டா பாருங்க. ரூட் v மட்டும்தான் வேரி ஆகுது. அப்ப lambda is proportional to 1 by root v சார். ஆமா. இப்ப கிராஃப் டிரா பண்ணும் பொழுது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் வேவ்லென்த்துக்கும் டிரா பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர்போலா, 1 by root vக்கும் லாம்டாவுக்கும் டிரா பண்ணா ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளவுதான் பை. இந்த 4 மொமெண்டம் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு 4 கிராஃப் டிரா பண்ணும். அவங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்களான்றது கவனமா கவனிக்கணும். ரைட்டா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன். லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2ME, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2MEV. ப்ராப்ளம் எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். டைரக்டா மொமெண்டம் கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்கலாம், வெலாசிட்டி கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்கலாம், எனர்ஜி கொடுத்துட்டு மாஸ் கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்கலாம், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்கலாம். அதனால இந்த 4 லாம்டா ஈக்குவேஷனை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? இப்போ ஒரு 5 ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டேன்னா லெசன் முடிஞ்சுது. லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த டாபிக் பேர் என்ன, டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது லாஸ்ட் 2 years பேக் வரைக்கும். அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதையுமே தூக்கிட்டாங்க. டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ரைட், பார்த்துடலாமா? மொத்தம் 5 ஈக்குவேஷன் மட்டும் கற்றுட்டு நீங்கள் போயிடலாம். de Broglie wavelength of de Broglie wavelength of electron. இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக கவனி. லாம்டா எலக்ட்ரான் h by root of 2MeV. h தெரியும், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது கவலைப்படாது. 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். எத்தனை சம் தெரியுமா இதில் கேட்டிருக்காங்க? நிறைய சம்பை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. h தெரியும், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻³ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻19. எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். v மட்டும்தான் இங்கே வேரி ஆகுது, மீது எல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 100 வோல்ட்டா இருக்கும் பொழுது de Broglie wavelength ஆஃப் எலக்ட்ரான் என்னவா இருக்கு? ஒன்றும் இல்லை பா, இங்கே 2 பிளேட் இருக்கு, நெகட்டிவ் பிளேட்டு பாசிட்டிவ் பிளேட்டு.
இதுக்கு நான் என்ன பண்றேன்னா 100 வோல்ட் பொட்டென்ஷியல் கொடுக்குறேன். இங்க இருக்கிற எலக்ட்ரான் பயந்துட்டு ஓடுது இல்ல, ஓடும் பொழுது ஒரு வேவ் மாதிரி தானே ஓடும். அப்ப கண்டிப்பா அதுக்கு வேவ் லென்த் இருக்கணும் தானே. அந்த வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலா 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். எல்லாரும் என் கூட படிச்சிருங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு கேட்டாங்க, பதில் என்ன? 12.27 root v ஆம்ஸ்ட்ராங். 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சிங்களா? ரைட்டா? நைட்டே உட்காந்து சம்மர் ட்ரை பண்ணி பாரு. முதல்ல ஆலன் போடுங்க, இல்லைனா ஆகாஷ், எது வேணாலும். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் சரி கற்றுக்கிட்டோம், ஆசையாவுமே இருக்கு. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் சொல்லி கொடுங்க. அதே ஃபார்முலா தான், h by root of 2mev. என்ன இங்க மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுப்பீங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power minus 27. ஸோ இங்க மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுப்பீங்க, அங்க மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுப்பீங்க. இங்க சார்ஜ் அதே 1.6 தான். எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா கேப்லா கவனி 0.286 by root v ஆம்ஸ்ட்ராங். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா v equal to ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, நீங்க பயப்பட தேவையில்ல. இவ்வளவு பொட்டென்ஷியல் கொடுக்குறேன், புரோட்டான் ஓடுது, அப்ப அதோட வேவ் லென்த் என்ன? அப்ப டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் 0.286 by root v ஆம்ஸ்ட்ராங். கத்துக்கிட்டீங்களா? இது ரெண்டு ஃபார்முலா படிச்சிட்டீங்களா கூடவே? சரி, புரோட்டான் முடிச்சிட்டீங்க, எலக்ட்ரான் முடிச்சிட்டீங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று டியூட்ரான், அப்புறமா ஹீலியம் ஆல்ஃபா. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான். டியூட்ரான் உங்களுக்கு தெரியும் தானே, 1h2. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான் அதே ஃபார்முலா தான், h by root of 2mev. என்ன பண்ணுவீங்க? மாஸ் ஆஃப் டியூட்ரான், சார்ஜ் ஆஃப் டியூட்ரான். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டைரக்டாகவே 0.202 by root v ஆம்ஸ்ட்ராங். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே மேட்டர் வேவ்ல பேசிட்டு இருக்கோம். மேட்டர் வேவ்னா என்ன தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் ஓடுது, புரோட்டான் ஓடுது, டியூட்ரான் ஓடுது, ஆல்ஃபா ஹீலியம் ஓடுது. அப்ப பின்னாடியே ஒரு வேவ் போகுமே, அந்த வேவோட லென்த், வேவ் லென்த்தோட வேல்யூ என்ன, எல்லாத்துக்கும் ஃபார்முலா போடுங்க. அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான் 0.202 by root v ஆம்ஸ்ட்ராங். அங்கிருந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ஹீலியம். ஹீலியம்னா ஆல்ஃபா, h by root of 2m ஆல்ஃபா, சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா v. இது 2he4. எல்லாமே டபுளா இருக்கா பாருங்க, எல்லாமே டபுளா இருக்கா? அப்ப மாஸ் டபுளா இருக்கிறதுனால மாஸ் டினாமினேட்டர்ல இருக்கு. அப்படியே இதுல பாதி 202 பதிலா 0.101 by root v ஆம்ஸ்ட்ராங். அவ்வளவுதான். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் திரும்ப எழுதி காட்டுறேன், பாத்துக்கிட்டே வா. அவங்க என்ன கேட்பாங்கன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான், டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் டியூட்ரான், ஆல்ஃபா. இந்த இடத்துல 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங், 0.286 by root v ஆம்ஸ்ட்ராங், 0.202 by root v ஆம்ஸ்ட்ராங், 0.101 by root v ஆம்ஸ்ட்ராங். இந்த 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அவங்க எலக்ட்ரான் கேட்குறாங்களா, புரோட்டான்? நீ போய் அங்கே கஷ்டப்பட்டு லாம்டா ஈக்குவல் டு h by root of 2mev-ல நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டியூட் பண்ணி, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் சால்வ் பண்ண வேண்டாம். அதுதான் ரெடிமேடாக உனக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்ல. புரோட்டான் கேட்டாங்கன்னா புரோட்டான் எழுது, டியூட்ரான் கேட்டாங்கன்னா டியூட்ரானோடது எழுது, எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா எலக்ட்ரானோடது எழுது, ஆல்ஃபாவோடது கேட்டாங்கன்னா ஆல்ஃபாவோடது எழுது. இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரணும், சார் இவங்கெல்லாம் சார்ஜ்டு பார்ட்டிகல் தானே? இவங்கெல்லாம் சார்ஜ்டு பார்ட்டிகல், ஏன்னா பொட்டென்ஷியல் இருக்கு. அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் நம்பால் நியூட்ரான் இருக்கானே, நியூட்ரான், அவனோட டி ப்ராக்லி வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா? லாம்டா ஈக்குவல் டு h by root of 2me தான் யூஸ் பண்ணணும். ஏன் சார் ev யூஸ் பண்ணக்கூடாது? அன்சார்ஜ்டு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாலும் அது ஆடாது, அசையாது, ஓடாது, ஒளியாது, எதுவுமே பண்ணாது. அப்ப பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தேவையில்ல, எனர்ஜி மட்டும் கொடுத்தா போதும்.
ரைட்டா? கேர்ஃபுல்லாக கவனி. இதை சால்வ் பண்ணால் என்ன தெரியுமா கிடைக்கும்? அதே புரோட்டானுக்கு என்ன கிடைச்சதோ அதே தான் கிடைக்கும். 0.286 என்ன அங்கே ரூட் வி, இங்கே ரூட் இ ஆம்ஸ்ட்ராங். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எனர்ஜி அவங்க எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்கணும். குழப்பிக்காத. எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்கணும். இப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் நியூட்ரான் 0.286 பை ரூட் இ ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? இப்போ ஒரு சின்னதாக இந்த 5 ஃபார்முலா விட்டு சின்ன ரிவிஷன் என் கூட படிச்சுக்கோ. எலக்ட்ரானோடது எவ்வளோ? 12.27 பை ரூட் பி ஆம்ஸ்ட்ராங். புரோட்டானது எவ்வளோ? 0.286 பை ரூட் பி ஆம்ஸ்ட்ராங். ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் டியூட்ரான் 0.202 பை ரூட் பி ஆம்ஸ்ட்ராங். ஹீலியம் அதாவது ஆல்ஃபா 0.101 பை ரூட் பி ஆம்ஸ்ட்ராங். இவங்க எல்லாமே சார்ஜ்டு. அன்சார்ஜ்டு நியூட்ரான். புரோட்டானை பார்த்து அப்படியே எழுது 0.286 பை ரூட் இ ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாலும் நியூட்ரானை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் நியூட்ரான் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்னு கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஸோ ஃபோட்டான்ஸோட ஒரு சின்ன ரிவிஷன். எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் ஹெச் நியூ. சம் பண்ணுனா 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் இ பை சி இல்லைனா ஹெச் பை லாம்டா. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஹெச் பை பி, ஹெச் பை எம்வி, ஹெச் பை ரூட் ஆஃப் 2ME, ஹெச் பை ரூட் ஆஃப் 2MEV. அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ நேற்று படித்தது